அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசியில் 2 விதமான எக்ஸாம் மேஜராக கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கிராஜுவேட் லெவலில், இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நல்ல நல்ல போஸ்டிங்ஸ் வரும். அது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா தமிழில் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு தமிழ்நாடு பசங்க நிறைய உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் அதில் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ், மேக்ஸு, ரீசனிங் தான். ஓகேங்களா? இதில் இங்கிலீஷ் கிடையாது. இப்போ எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கும். சில பேருக்கு இங்கிலீஷ் பற்றின பயம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் தேவையில்லை. இந்த எக்ஸாமுக்கு ஜிஎஸ், மேக்ஸு, ரீசனிங் மட்டுமே. சரி, இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கிறது, என்னென்ன புக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி படிக்கணும், ஸோ எப்படி தான் நான் பாஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி புக்கை படிக்கணும், ஸோ எப்படி டெஸ்ட் எழுதணும், இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? இப்போ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எடுத்தாலும் சரி, கிராஜுவேட் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் லெவல் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 கொஷின்ஸ் ஜிஎஸ் கேட்குறாங்க. மேக்ஸ் 30 கொஷின்ஸ் இருக்குது, ரீசனிங் 30 கொஷின் இருக்குது. மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்குது. 1.5 மணி நேரம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் சிஜிஎல் எடுத்திங்கன்னா 1 ஹவரில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அதை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே டைம் இருக்கும். அதாவது சிஜிஎல் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னு இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வருவீங்க. அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம், 200 நினைக்கிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின் 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. இதில் ஓரளவு கொஞ்சம், ஏன்னா மேக்ஸ்ன்ற போது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும், ரீசனிங் போது ப்ராக்டிஸ் தேவைப்படும், எல்லாமே டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஒரு சில டைமு. அப்போது டிஎன்பிசி படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும், பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக நான் உள்ளே வரேன், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக கணக்கு போகிறதுக்கு என்னப்பா இப்போ எல்லாமே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அந்த கான்செப்ட்டு வித்து நம்ம அப்ளை பண்ணுறதா தான் இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை ப்ராக்டிஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு டிஎன்பிசிலேருந்து இப்போ நம்ம ரயில்வே படிக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வேகமாக போடுற சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போட கற்றுக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சிபிடி 2 பார்த்திங்கன்னா அதே 90 நிமிஷம் தான், அதே 1.5 மணி நேரம் தான். ஸோ 50 கொஷின் ஜிஎஸ்சில் இருக்கும். அதேமாதிரி இதில் 35, இதில் 35, மொத்தம் 120 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், லெவல் 1க்கு அப்படின்றதே நமக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு டிஎன்பிசியாக உள்ளே வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகமாக போட கற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எஸ்எஸ்சி பேங்கிங் இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு போடுவாங்க. நம்ம போடுறத நல்லா அக்யூரஸியாக நல்லா படிச்சுட்டு போய் போடணும். ஸோ அதே மாதிரி சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் தான், ஆனால் 120 கொஷின்ஸ். இதில் என்னென்னா ஜிஎஸ்சில் 10 கொஷின், இதில் 5, இதில் 5. ஓகேங்களா? ஸோ மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ எப்போ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நல்லா படித்து வச்சுருந்தோம்னா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ அடுத்து இன்னொன்று பாருங்களேன். இப்போ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ் போகிறதுக்கு முன்னாடி வருஷம் இப்போ ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொஞ்சம் 400, 500 இருக்கும். ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா 180, 200க்குள்ளே தான் இருக்குது. அப்போ காம்படிஷன் அப்படின்றது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு வருஷம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்கிறோம், குரூப் டின்னு சொல்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் லோ லெவல் எக்ஸாம் தான் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த எக்ஸாமுக்குள்ளே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். இப்போ குரூப் 4 சொல்கிறாங்க. குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் பாஸ் பண்ண முடியறது இல்லையே. அப்புறம் குரூப் 1 கிளியர் பண்ணுறவங்களால கூட குரூப் 1 சம்டைம்ஸ் கிளியர் முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்கில் ஸோ அவங்க மெமரியில் என்ன இருக்கோ அந்த மைண்ட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவங்க ப்ரெசன்ஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணாலும் சரி அதுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அதே மாதிரி வேக்கன்சியை பற்றி நமக்கு கவலையே படக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். நம்ம அந்த டார்கெட்டில் தான் படிக்கணுமே தவிர, ஸோ நிறைய இந்த தடவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வேகன்சி விட்றான், 20,000 வேகன்சி விட்டான் அப்படின்னா அப்படியே எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த காம்படிஷன் அப்படின்றது அப்போ 20,000 இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே அந்த எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ இயர்லி காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக தான் செய்யும். அப்போ மக்கள் நிறைய பேர் படிக்கிறவங்களும் அதிகமாக தான் செய்வாங்க. அவங்க பொட்டன்ஷியலை எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கான், இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் நம்ம செல்ஃபாக தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கலாமே தவிர, இப்போ இவங்க படிக்கிறாங்க நம்ம அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கலாமே தவிர, ஆனால் நம்ம செல்ஃப் அனலைசேஷன் மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ மற்றவங்க இப்போ 20,000 வேகன்சி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்றவங்க நல்லா படித்தவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க, நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஏதோ ஸ்லோவாக படிச்சுட்டு இருக்கீங்க, அதான் 20,000 வேகன்சி இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வருமா? அந்த இடத்துல வராது. ஓகேங்களா?
ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கம்பீட் பண்ணணும். அதே சேம் டைம்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ போன தடவை நம்ம 100 எடுத்தோம், இந்த தடவை கட் ஆஃப் இவ்வளோ வச்சுருக்காங்க, ஸோ நம்ம கட் ஆஃபை மீட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளே அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 99% நீங்கள் படிக்கிறது தான்ப்பா, உங்கள் ஹார்ட் ஒர்க் தான், அதில் மாற்றமே கிடையாது. அந்த ஒரே 1% சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது நான் சொல்கிறது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். ஒரு சிலருக்கு ஒத்து போகும், ஒரு சிலருக்கு ஒத்து போகாது. ஸோ அது கான்ட்ரவர்சியாக நான் கொண்டு போக விரும்பல, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அந்த 1% இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கணும். அந்த எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்கி ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு இப்போ பர்சனலாக எனக்கே இந்த மாதிரி நிறைய அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறதுலே பெரிய பெரிய வைரல் ஃபீவர் வரும், இருக்கிறதுலே பெரிய பெரிய நோயெல்லாம் அன்றைக்கி தான் பார்த்து நமக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அந்த 1% அப்படின்றது ஹெல்த்து. ஸோ அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க. இப்போ ஒரு ஏரியா படிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாப்பிக்லேருந்து இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எடுக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அவன் ரஃபாக இந்த சிலபஸை கொடுத்துருப்பான், இந்த சிலபஸை தாண்டியும் கேட்பான், இதுக்குள்ளேயும் கேட்பான். அது இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு நான் படிச்சுட்டு போயிட்டேன், இன்றைக்கி நான் ஏதோ ஒரு டாபிக் எதார்த்தமாக படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாபிக் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எனக்கு கெயின் தானே. அது அந்த இடத்துல தான் நம்ம லக்குன்றது ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அந்த 1% அப்படின்றது உங்கள் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்கள் லக்கு அப்படின்றது அதுதான். லக்குன்னா என்ன, நம்ம படித்த ஏரியாலாம் வந்துச்சுன்னா அதான் லக்கு. ஒருவேளை இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய கொஷினாகவே இருக்கும், அந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஊருக்கே டஃப்பாக இருக்கும், ஆனால் நம்ம படிச்சிருப்போம். நம்ம படித்ததை போடும்போது நமக்கு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே நம்ம படிக்காமல் போயிட்டோம், ஒரு சிம்பிள் கொஷின் நம்ம படிக்காமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஹார்டாக தான் தெரியும். ஓகேங்களா? அப்போது 99% அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 99% நம்ம கையில் இருக்குது. ஆனால் 1% அப்படின்றது நம்ம டிட்டர்மின் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது நமக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அது நமக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம கையிலே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் பார்த்திங்கன்னா, ஸோ மெயின்ஸ் எழுத போகும்போது அன்றைக்கின்னு பார்த்தா அவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ நல்லா படிக்கிறவர் தான். அப்போது இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குது. அந்த 1% நம்ம கையில் கிடையாது. இல்லை, நல்லா படிக்கிறவங்க தான், எல்லாருமே நல்லா படிச்சுட்டு நல்லா போகிறவங்க தான். அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இது நடக்குது, நம்ம அடுத்தது படிக்கணும். அப்போ நமக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளையும் தாண்டி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாமில். நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம உழைப்பு போகிறதுல மட்டும்தான் நம்ம நோக்கம் இருக்கணுமே தவிர, ஸோ அந்த 1% நம்ம நம்பக்கூடாது. ஓகேங்களா? நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரே டார்கெட்டை மட்டும் வைங்க. ஓகே, இப்போ சிலபஸ்க்குள்ளே வாங்க. ஓகே, இதுதான்ப்பா சிலபஸ் வந்து கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எடுத்தாலும் இதுதான் சிலபஸ்ஸு, ஸோ கிராஜுவேட் லெவல் எடுத்தாலும் இதுதான் சிலபஸ். ஓகேங்களா? இப்போ நம்பர் சிஸ்டம்னு சொல்கிறான், டெசிமல் சொல்கிறான், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், இந்த மாதிரி சம்திங் எல்லாமே சொல்லி வச்சுருக்கான்ப்பா. இப்போ பாருங்கள், இது வந்து நான் கிராஜுவேட் லெவலில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்பர் சிஸ்டத்தில் 193 கொஷின்ஸ் கேட்டிருக்கான்ப்பா. அதுக்கப்புறம் எல்சிஎம்மில் 49 கொஷின்ஸ் இருக்குது. பர்சன்டேஜில் உள்ள கொஷின்ஸ் கேட்டிருக்கான், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து ஒவ்வொரு கொஷினும், அதாவது இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் அதில் மொத்தமாக. ஓகேங்களா? இப்போ 5th ஜூன்லேருந்து 24th ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சுப்பா. அதில் 1-2 நாள் நடுவில் விட்டு நடந்துக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக கவுண்ட் நான் ஞாபகம் வைக்கல, அதை நான் பார்க்கவும் இல்லை, அப்படியே வந்துட்டேன். அப்போ அந்த 5th ஜூன்லேருந்து 24th ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. நடுவில் ஒரு நாள் எக்ஸாம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அது ஏதாவது ஒரு நாள் அவங்களே எதாவது விட்டுருப்பானுங்க. இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஷிஃப்ட்டுக்கு தான் வந்திருக்கு, ட்ரெயின் அண்ட் போட் சம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்திருக்கு, நம்ம படிக்காமல் போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கே நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த டாப்பிக்லாம் கேட்குறான். இப்போ நம்பர் சிஸ்டமில் 193 கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஒருவேளை நம்ம ஷிஃப்ட்டில் வந்துச்சுன்னா அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் வரும். இந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆவரேஜ்லாம் கொடுப்பாங்க. ஆவரேஜாக அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கான், அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கொஷின் அப்படின்றது நம்ம ஷிஃப்ட்டில் வந்தால் நம்ம அட்டன் பண்ணுவோமா மாட்டோமா, அதுதான் அந்த இடத்துல கொஷின். ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் கேட்டு போட்டோம். இந்த ஏரியாலாம் கொஷின் கேட்குறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என் ஷிஃப்ட்டில் வரும், இல்லை நான் வந்தால் விட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இது வந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ ஒரே டார்கெட்டாக தான். இப்போ பாருங்கள், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டிஸ்கவுண்ட் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, டைம் ஒன்று இருக்குது, பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது, பார்ட்னர்ஷிப்பு, மென்சுரேஷனு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவன் சிலபஸை போய் பாருங்கள், அவன் கொடுத்தது இருக்கும். இப்போ டெசிமல் இருக்கும், ஃப்ராக்ஷன் இருக்கும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் ஒன்று இருக்குது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. இப்போ டைம் ஒன்று ஒர்க்கு கொடுத்துருக்கான், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். அவன் ட்ரெயின் பேஸ் பண்ண அந்த வேர்டை வந்து அவன் மென்ஷன் பண்ணால இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனால் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ட்ரெயினும் அதில் தான் வரும், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் அதில் தான் வரும். அப்போ சிலபஸ் பாருங்களேன். இப்போ சிலபஸ் எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தானே கொடுத்துருக்கான், நான் அதை மட்டும் தான் படிப்பாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், இதில் கொஷின்ஸ் பாருங்களேன். ட்ரெயின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி 38 கொஷின்ஸ் கேட்டிருக்கான்ப்பா. அது எனக்கு வந்துச்சுன்னா அந்த ஷிஃப்ட்டில் நம்மளோட கட் ஆஃப் அப்படின்றது அந்த ஒரு மார்க்குன்னு தானே டிசைட் பண்ண போகுது.
அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஸோ எல்லாமே தான் படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃபுல்லாகவே ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். சிலபஸ் ஒன்று இருக்கும், அதுக்காக அந்த சிலபஸில் இருக்கும் அந்தந்த வார்த்தை மட்டும் தான் கேட்பான் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? சிலபஸை டீகோட் பண்ணணும். இப்போ வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயினும் வரும், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் வரும். அப்போ நான் அப்படி படிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே பாருங்கள் டைம் ஒன்று இருக்குது, கீழே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ அவன் சிலபஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், டைம் ஒன்று ஒர்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கேட்டிருக்கானா இல்லையா? அப்போ நம்ம விட்டு போயிடலாமா? முடியாது. அப்போ அந்த சிலபஸ் அப்படின்றது அவன் ஒரு பேசிக்காக கொடுத்துருப்பான், அதை மட்டும்லாம் நம்பாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவன் ஒரு சில டைம் என்ன பண்ணுவான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்காக 10th லெவலுக்கு மட்டும் தான் நான் படிக்க போகிறேன், நம்ம எழுத போகிறது கிராஜுவேட் லெவல் எக்ஸாமாக இருக்கும். ஆனால் மேக்ஸுக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஜிஎல்ல என்ன நம்ம சொல்லி வச்சுருப்பான், இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே கேட்குறான். கிராஜுவேட் லெவலுக்கு போயிட்டு இங்கிலீஷ் நான் அது மாதிரி எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எலிமெண்ட்ரி மேக்ஸ் அவன் கேட்குறான், அவன் கிராஜுவேட் லெவலுக்கு கேட்பான். அப்போ அவன் அந்த சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நம்ம நம்பிட்டு போயிடக்கூடாது. நமக்கு தேவை சிலபஸ்ஸு. அந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணி தான் படிக்கணும் எப்போதுமே. அதில் மட்டும் தெளிவாக இருங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, அதில் அவன் சிலபஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்தந்த வார்த்தையை அப்படியே தான் கேட்பான்னு நம்பாதீங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ இதெல்லாம் சிலபஸ் பண்ணிங்க, ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்படி படிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். சரி, இதில் இப்போ இந்த டாப்பிக்லாம் கேட்டிருக்காங்களே, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் டிஎன்பிசியில் உள்ள மேக்ஸுக்கு நான் படிச்சிருக்கேன், என்னால் 25 போட முடியுது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசியில் 25 வாங்கலாம். ரயில்வேல கேட்குற கொஷின்ஸ் ஃபுல்லாக போட முடியுன்றது கேரண்டி கிடையாது. அதே மாதிரி ஒரு ரயில்வே ஆஸ்பிரண்ட்டு டிஎன்பிசி வந்து எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்ட மொத்த கொஷின்ஸும் போட முடியுன்றது கேரண்டி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அப்படின்றது சேமாக இருக்கும்ப்பா. இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட், யாரை வேணாலும் கம்பேர் பண்ணிக்கோங்க. கான்செப்ட், ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன படிப்பீங்க? எல்லோரும் ஒன்றா தான் படிப்போம். ஆனால் கொஷின் கேட்குற விதம் எப்படி இருக்கும்? வேறுபடும். அப்போது நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கிய நூல், ஒரு பைபிள்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணணும். இப்போ நான் நான் வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறேன், திடீர்னு போய் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி என் நாலேஜ் அந்த இடத்துல இருந்து நான் பாஸ் ஆகவும் செய்யலாம். அதுக்காக அந்த கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுன்றதும் கிடையாது. நான் அது ரிலவெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது ரிலவெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஸோ இப்போ நான் என்டிபிசி படிக்க வந்துட்டேன் அப்படின்னா என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரு டைம் ஒன்று ஒர்க்குன்னு வந்தால் அவன் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறான், ஃபஸ்ட்டு பேசிக்கை படிச்சிடணும். பேசிக் தெரியாமல் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். அதில் அந்த கான்செப்டை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்கப்பா. அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே போய் உங்கள் ப்ரீவியஸ் இயருக்கு போயிடணும். நீ என்னன்னாலும் கேளு, நான் கொஷினை போடுறேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆர்ஆர்பியாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், டிஎன்பிசியாக இருக்கலாம். ஸோ இந்த 3 பேருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போய் உங்கள் ப்ரீவியஸ் இயரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இரலவெண்ட்டாக இருக்காது. அதுவும் மெயினாக நான் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் நான் நடத்துகிறேன். அப்படி நடத்தும்போது உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பாருங்களேன், பார்ட்னர்ஷிப்பில் 11 கொஷின் தான் கேட்டிருக்கான். அதுக்காக 11 கொஷின் தான் கேட்டிருக்கான்னு அந்த கான்செப்டை விட்டுற முடியுமா? ஆப்வியஸாக நோ. ஓகேங்களா? ஒவ்வொரு மார்க்கும் நம்ம யார், நம்ம என்ன மாதிரி போஸ்டிங்கில் உட்கார போகிறோன்னு டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வரும். ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு டாபிக் தான் இது. ட்ரிக்னாமெட்ரி கீழே தான் நம்ம ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸே படிப்போம். கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் இவன் கொடுத்துருக்கதே வெறும் நேம் தான் கொடுப்பான். ஹிஸ்ட்ரி கொடுப்பான், ஜாகிரபி கொடுப்பான், பாலிட்டி. அப்போ ஹிஸ்ட்ரின்றது ஒரு சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? அது வந்து சிலபஸ் கிடையாது, அது வந்து ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டில் ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இயர்லி ஹிஸ்ட்ரி இருக்குது, மிடிவல் இருக்குது, மாடர்ன் இருக்குது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும்? அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி இப்போது என்ன புக்கில் படிக்கணும் அப்படின்றதுலாம் அடுத்து சொல்கிறேன். அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாமுக்கு ஏதோ படிச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நிறைய படிப்பீங்க, அங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்தந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு தெளிவு தெரியணும். அது எப்போ தெரியும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் ஒரு தடவை பார்க்கணும். நம்ம கிளாஸ் நடத்துறது நான் சொல்லிட்டேன், ஆர்ஆர்பி ப்ளஸ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன் ஃபியூச்சர் கமிங் மந்த்லேருந்து நம்ம ஜிஎஸ்க்கும் வீடியோ கொடுப்போம். ஜிஎஸும் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நிச்சயமாக இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் டெஸ்ட்டுன்னு வச்சாலே நிச்சயமாக போதுமானதாக தான் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ அடுத்து ஜியாகிரஃபி எடுத்துக்கோங்களேன். ஜியாகிரஃபி எடுத்தாலும் இந்தியன் ஜியாகிரஃபி தனியாக இருக்கும், பொதுவாக புவியியலை பற்றி தனியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சப்ஜெக்ட்டு. கம்ப்யூட்டர், ஸோ இதில் யார் யார் முக்கியம்னு சொல்லிடுறேன் பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தான்ப்பா முக்கியம். ஸோ இப்போ அட்வான்ஸ் படிச்சுக்கோங்க, அரித்மெட்டிக் விட்டுருங்க, அப்படிலாம் கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் முக்கியம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யார் முக்கியம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது கம்ப்யூட்டர், ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டில் 3 to 4 கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தான், ஒரு ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்தான். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம கம்ப்யூட்டருக்கும் ஃபியூச்சரில் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டருக்கு 3 to 4. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே எங்கே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லைங்களே, இதோ இருக்குது பாருங்கள், 271. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8 கொஷின் 10 கொஷின்லாம் கேட்டிருந்தாப்பா. ஒரு சில ஷிஃப்ட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ என் ஷிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் எப்படி படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸை படித்து தான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸை விட முடியாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை மிஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸு, கம்ப்யூட்ரு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இந்த 6 பேர் அப்படின்றது உங்கள் பேஸ், அடித்தளம். இப்போ ஒரு பாலிட்டிக்கு ஒரு சில ஷிஃப்ட்டில் 4 கொஷின் கேட்டிருந்தான், ஒரு சிலரில் ஒரு கொஷின் 2 கொஷின் தான். இப்போ நான் பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 4 கொஷின் கேட்குறான். அப்போ 30 கொஷின் 4 கொஷின் இவரே போயிட்டாரு. நான் கரண்ட் அஃபேர்ஸை ஒழுங்காக படிச்சு போல, ஒரு 10 கொஷின் கேட்டான், 14 கொஷின் முடிஞ்சு போச்சு, இங்கேயே இருக்கிறதே மீதி 16 தான். அப்போ நமக்கு எப்படி மார்க் வரும்? அப்போ நம்ம எந்த சப்ஜெக்டையும் விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இது ஒரு வாஸ்ட்டு தான், சிலபஸ் நிச்சயமாக ஒரு வாஸ்ட்டு, நம்ம வாஸ்ட்டாக கவர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ரீசனிங்கும். ஸோ அனாலஜி, இதெல்லாம் நம்ம அனாலஜி இன்னும் போடல, டிஸ்டன்ஸ் டைரக்ஷன்லாம் போட்டோம், கோடிங் டிகோடிங் போட்டிருக்கோம், பிளட் ரிலேஷன் போட்டிருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் போடல, சீரிஸ் டெஸ்ட்டு போட்டிருக்கோம், நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் சீரிஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பசில் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பசில்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோர் பசில் மட்டும் தான் போட்டிருப்போம். ஓகேங்களா? சார் ரேங்கிங் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனில் சிலாஜிசம் இப்போ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ மோஸ்ட்லி ரீசனிங்கில் வந்து இப்போ இந்த டாபிக் எல்லாமே ஓரளவு நம்ம பேசிக் வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ப்ராக்டிஸ் மீன்ஸ் எப்படின்னா டெஸ்ட்டு தேவை, கான்செப்ட் இப்படி தான் தெரிஞ்சுக்கணுன்றது தேவை. மற்றபடி ஒரு புக்கை வாங்கி வச்சு நான் டே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இதிலே நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக ரீசனிங்கில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிளியர் ஐடியாவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அந்த பிஒய் குரூப்லையா, ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் அமைச்சிருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டேன். ஸோ ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டில் கேட்டது எல்லாமே நான் செப்பரேட்டாக கொஷின்ஸ் அமைச்சிருக்கேன். அப்படியே உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ இதுதான் நம்ம சிலபஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன். நான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், சிலபஸை மட்டுமே பார்த்து அதை மட்டும் பிளைண்டாக நம்பக்கூடாது. உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இப்போ புக்குக்கு வருவோம். நான் என்ன புக்கு படிக்கிறதுன்னு எல்லாருக்குமே ஒன்று தோணும். ஓகேங்களா? இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் மினிமமான சோர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப வாஸ்ட்டாக இருக்காது. இப்போ நான் இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன். தமிழுக்கு வந்து உங்களுக்கு என்ன சோர்ஸ், இப்போ நம்ம கான்செப்ட், இப்போ நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, நான் சொல்லும்போது தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஷின் பேப்பரை உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொண்டு போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்போ இதில் புக்கு பார்க்கலாம். புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸு, ரீசனிங் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யூடியூப்பில் நம்ம கொடுக்குற அந்த கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே போய் ப்ரீவியஸ் இயரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக போதுமானது. ஏன்னா நம்ம ஆர்ஆர்பி ப்ளஸ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் கொடுக்குறோம். ஸோ நிச்சயமாக அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது பினாக்கிளில் ப்ரீவியஸ் இயர் கொடுப்பாங்க. எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பான்னு தான் சொல்கிறேன். ஸோ பினாக்கிளும் ப்ரீவியஸ் இயர் கொடுப்பான், ஒய்சிடின்றதும் ப்ரீவியஸ் இயர் தான், கிரணும் ப்ரீவியஸ் இயர் கொடுப்பான். ஓகேங்களா? இதில் ஒய்சிடி வந்து தமிழ்லையும் கொடுக்குறாங்க. அப்போ தமிழ் வேணுங்கிறவங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. தமிழ்லையும் புக்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான்ப்பா, ஒரே புக்கு, ஒரே புக்கு மீன்ஸ் எப்படின்னா ஒரே இதில் உள்ள புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். பினாக்கிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸும் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ ஒய்சிடிலையும் மேக்ஸ், ரீசனிங் இருக்குது, கிரண்லேயும் அந்த மாதிரி இருக்குது. லூசன்ட் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசன்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் இல்லாத ஃபேக்டே மோஸ்ட்லி இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது எக்ஸாமில் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கட்டும்னா இந்த புக்கில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்மரும் நல்ல புக்கு. ஓகேங்களா? லூசன்ட் வந்து நிறைய இன்னும் பார்மரை தாண்டி நிறைய ஃபேக்ட் இருக்கிறது லூசன்ட்டு. நீங்கள் பார்மர் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார்மர் வந்து கொஞ்சம் கன்சைஸாக இருக்கும், ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லூசன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபேக்டை கம்பைல் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லூசன்ட் வாங்கிக்கோங்க, பார்மர் வாங்கிக்கோங்க, எதுனாலும் வாங்கிக்கோங்க. பார்மரில் 2 இருக்கும், ஃபேட்மேன், லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டில் பாய் பார்த்தீங்கன்னா பிஒய்க்கு கொஷினாகவே இருக்கும். ஓகேங்களா? ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வைஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போது அது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். இன்னொன்று விஷயம், இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். லூசன்ட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். கான்செப்டே தெரியாமல் இதை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ்லேயும் நிறைய புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வேணுங்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதையும் நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துக்கணும். ஆனால் சிலபஸ் மட்டுமேன்றது நம்பக்கூடாது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நீங்கள் எந்த எக்ஸாம் இப்போ அண்டர் கிராஜுவேட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கிராஜுவேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராஜுவேட் போகிறீங்கனாலும் அப்படி தான். அப்போ ரயில்வேல ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ப்ளஸ் அந்த லாஸ்ட் இயரில் என்ன ப்ரீவியஸ் இயர் என்ன கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் படிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோன்னா நானும் உட்காந்து படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம், இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஆனால் என் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும், ஓகேங்களா. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. என்ன கேட்டிருக்கான், நான் என்ன படிக்கணும். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு படிச்சுட்டு என்னப்பா நான் கேட்டதில் நான் படித்ததெல்லாம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பக்கூடாது. இப்போ படிக்கும்போதே ரொம்ப தெளிவாக அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன கேட்குறானோ, அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு நம்ம நினைக்கிறோனோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும், ஓகேங்களா. நான் கிளாஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன். நம்ம கிளாஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸில் என்னெல்லாம் எக்ஸாமில் கேட்பானோ அதுக்கு ரிலவெண்ட்டு தான் நான் கொடுப்பேன். ரொம்ப கிடையாது, இர்ரிலவெண்ட்டே அதில் இருக்காது. ஃபுல்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்ல அப்கமிங் வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எனக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவே போதுமானதாப்பா. இன்னொன்று, இப்போ நான் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் வரும் எல்லாருக்கும், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நேரம் படிக்கணும். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காந்திஜியை பற்றி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் படிக்கிறேன். என்னை விட சீக்கிரம் படிக்கிறவர் ஒரு 5 நிமிஷத்தில் படிப்பார். ஸோ என்னை விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறவர் 20 நிமிஷத்தில் படிக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்கப்பா போதுன்னு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாருமே ஒரு 10 மணி நேரம் 10 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருக்கும் சூட் ஆகும்னு முதல்ல நினைக்கிறீங்களா? ஸோ அதுவே முதல்ல இன்கரெக்ட் தான். ஏன்னா நான் 10 நிமிஷம் படிக்கிற விஷயத்த இன்னொருத்தர் 20 நிமிஷம் படிப்பார், இன்னொருத்தர் 5 நிமிஷம் படிப்பார். அப்போது அந்த எத்தனை மணி நேரம் நான் படிக்கணும் அப்படின்றது நம்ம தான் இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ணணும். இப்போ நமக்கான என்ன கான்செப்ட் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுக்கணும். என்ன பண்ணணும், டார்கெட் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸில் இன்றைக்கி நம்பர் சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாம் பார்க்க முடியாது, ஓகே 2 வீடியோஸ் பார்க்குறோம், அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் சொல்கிறது பிகினருக்கு, ஓகேங்களா. எனக்கு வீடியோஸே தேவையில்லப்பா, நான் எல்லாத்துலையும் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், ஜஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் பிகினர், நான் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கேன், எனக்கு வரலை, எனக்கு மேக்ஸ் டவுட்டாக இருக்குது. இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போடுவாங்க, ஆனால் ஒரு சில கான்செப்ட் தெரியாது இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் தெரிலன்னா அதுக்கு வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நான் சொல்கிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இந்த டார்கெட் வைக்க இப்போ ஒரு 90 நாள் தான்ப்பா எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம், ஓகேங்களா. நமக்கு எக்ஸாம் டேட் வந்து போகல, ஒரு 90 நாள் 100 நாள் அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவன் எக்ஸாம் டேட் என்ன பண்ணுவான், 20 நாளுக்கு முன்னாடி இல்லை 30 நாளுக்கு முன்னாடி வந்து போடுவான். அன்றைக்கி போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தா நமக்கு போதுமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டைமே பத்தாது. அன்றைக்கி டெஸ்ட் எழுதணும்னு நினச்சா கூட நமக்கு டைம் பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடிலேருந்து படித்து வச்சுருக்கணும். இப்போ முன்னாடியே நம்மளே இன்னையிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இன்னையிலேருந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 50 days அதிகபட்சம் இல்லைனா ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 நாள்லாம் டைம் டேபிள் போட முடியலாம். ஒரு 10 நாள் இல்லைனா ஒரு 1 வீக், இந்த 1 வீக்கான ஸ்டடி பிளானை போட்டு வச்சுக்கோங்க. பண்ணும்போது ஓகே இதில் நம்பர் சிஸ்டம் படிக்கிறேன், இப்போ நீங்களாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் படிக்கிறேன். ஸோ இப்படி வந்து ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 1 வீக்கில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த பிளானை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் அந்த புக்கை புரட்டி பார்க்குறீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இல்லை இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இந்த புக்கு ரிலவெண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை தாண்டி ரிலவெண்ட்டான புக்கெலாம் நிறைய இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு சோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று பெஸ்ட்டுன்னு தெரியும் இல்லையா, அந்த புக்கு வச்சு படிக்கும்போது இல்லையே இதுவும் அப்படியே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே அந்த புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போது ஓகே இந்த 1 வீக்குக்கு நான் படிக்கணும். இப்போ நம்பர் சிஸ்டத்தை இப்போ நான் கற்றுக்கிறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ இன்னொருத்தர் அதே விஷயத்தை 2 மணி நேரத்தில் கற்றுப்பார். அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு டைம் நிறைய எடுக்குது, நான் என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம தான் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களோ இல்லை நைட்டு லேட்டாக படுக்கிறீங்களோ இல்லை அதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை முடிக்கணும் 7 நாளில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டைமை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளை மீறி நிறைய பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போன்னு பார்த்து தான் ஊரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. முடியும் போது நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. அந்த கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி போயே ஆகணும், அந்த இடத்துல செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும், வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஏதோ ஒரு சொல்கிற படிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து லைப்ரரி பக்கத்தில் இருக்கும்.
ஸோ ஏதோ ஸ்டடி ஹால் போவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்கும். அவங்க அப்படியே போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு வர வேலை மட்டுமே இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்களை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களே சமைக்கணும், அவங்க எடுத்துகிட்டு போகணும், அவங்க உட்காந்து படிக்கணும். அப்போது எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக டைம் இருக்குமா? கிடையாது. உங்களுக்கு 6 மணி நேரம் இருக்கும், அவருக்கு 10 மணி நேரம் டைம் இருக்கும். நீங்களும் ஆனால் அதே டாஸ்க்கை தான் படிக்கணும், அவரும் அதே டாஸ்க்கை தான் படிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு அந்த எக்ஸாம் வேணும், அதில் நான் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம டைமை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம தான் ஒதுக்கிக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலையும் அமையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம பார்க்காத பிரச்சனையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி, எனக்கு இதெல்லாம் வரதான் செய்யும், என்னால் அவாய்ட் பண்ண முடியல, அதில் என்னோடய பெஸ்ட்டை நான் எப்படி கொடுக்க முடியுமோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தான் எனக்கு டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு என்னால் 3 மணி நேரம் தான் படிக்க முடியுது, பரவாயில்ல. 3 மணி நேரத்துலையும் ஸோ 1 மணி நேரம் மேக்ஸ் படிக்கிறோம், 1 மணி நேரம் ரீசனிங் படிக்கிறோம், 1 மணி நேரம் ஜிஎஸ் படிச்சுட்டு போகிறேன். அந்த டைமை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறது, லைக் அந்த டைமில் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதே 3 மணி நேரம் தான். சரி, என் லைஃபுக்கு நான் ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை எஃபிஷியன்ட்டு, ஓகேங்களா, மோர் எஃபிஷியன்ட், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சிலபஸ் பேஸ் பண்ணி படிங்க. புக்ஸ் என்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளோ மணி நேரம் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வெறுமனே நான் சொல்கிறேன் அப்படின்னா 10 மணி நேரம் படித்து எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. 10 மணி நேரம்ன்றது மேபி போதுமானவங்களுக்கு அது போதுமான இருக்கும். நான் நிறைய டைம் எடுக்கிறேன், நான் ஒரு டாப்பிக்குமே நிறைய டைம் எடுக்கிறேன்னா நீங்கள் அப்போ இருக்கிறதுல 15 மணி நேரம் படிக்கிறதுலையும் தப்பு கிடையாது. அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுதோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நிறைய நமக்கு கமிட்மெண்ட்ன்றது வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கமிட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. நம்ம டைமை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கப்பா. ஸோ இதுதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம தமிழ்வேல் அகாடமியில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதை சொல்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் வேறு யாருக்காவது இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் இருக்கும், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு மேபி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ்வேல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட மேக்ஸு ஒரு 4-5 டாபிக் முடிச்சிருப்போம், ரீசனிங் கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக்குள்ளே முடிச்சிருப்போம். ஸோ குரூப் டே மெயின்ஸுக்கும் நம்ம தனியாக வந்து ரீசனிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது யார் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குரூப் டே மெயின்ஸ் படிக்கிறாரு, அவருக்கு மேபி யூஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வே இருக்கார், இப்போ நான் ரயில்வே படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு ரயில்வே படிக்கிறார் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அதுக்கு ரெலவெண்ட்டான வீடியோவை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.